ஒரு கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கையின் விகிதம் 8:7 என்க. 10% மற்றும் 20% முறையே மாணவ மாணவியரின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டால் மாணவ மாணவிகளின் புதிய விகிதம் என்ன? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு காலேஜ் இருக்குது, அங்கே பாய்ஸ் கேர்ள்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களோட ரேஷியோ 8:7ன்னு கொடுத்துட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸில் 10% அதிகரிக்கிறாங்க அப்படின்னும் கேர்ள்ஸில் 20% அதிகரிக்கிறாங்க அப்படின்னா இப்போது என்ன ரேஷியோட இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ இருக்க ப்ரெசன்ட் ரேஷியோ கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிறது, அதாவது பாஸ்டில் 8:7 ரேஷியோவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்களா. சொல்லிவிட்டு இது பாய்ஸில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறான்னு சொன்னாங்க, 10% இன்க்ரீஸ் ஆகிறாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி 7ங்கிறது கேர்ள்ஸா, அவங்க 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த 8:7 நம்ம நம்பராக எடுத்துக்க போகிறோம். நம்பராக இப்போ எப்படி எடுத்துக்கலாம், அதாவது ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கணும் அந்த நம்பர் அப்படின்னால. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 8:7 கூட நான் 10 பண்ணிக்கிறேன். 10 பண்ணேன் அப்படின்னா இது 80, இது 17 வரும். இதுக்கு நீங்கள் ரேஷியோ எடுத்தாலும் என்ன தான் வரும், இங்கேயும் 0 போயிடும், 8:7 தான் வருமா. ஸோ அதனால் நான் 80:17 எடுத்துக்கிட்டேன். ஓகேயா. அப்போ என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ இருக்க ப்ரெசண்ட்டு, அதாவது 100 தான் 80 அப்படின்னு எடுத்துகிட்டு 10% அதிகமாகுதுன்னு சொல்லிட்டாங்களா. அதனால் 10 ஆட் பண்ணி 110 எவ்வளோ அப்படின்னு நான் பாக்ஸ் மெத்தடில் செய்கிறேன். ஓகேயா. 100 தான், 100% தான் 80 அப்படின்னா 10% இன்க்ரீஸ் ஆனதுனால 110 எவ்வளோ அப்படின்னு தான் பார்க்குறேன். அப்போ கேன்சல் பண்ணால் என்ன ஆகும், இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிடும், இந்த 0க்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ 11 8s 88 வந்துடும். இது யார், பாய்ஸு. அடுத்து கேர்ள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி இப்போ இருக்க 100 தான் 70, 100% தான் 70 அப்படின்னு எடுத்துகிட்டு 20% இன்க்ரீஸ் ஆகுதா. ஸோ அதனால் 20 ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 120 எவ்வளோ அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேயா. அதே மாதிரி 0 கேன்சல் ஆகிடும், இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 7 12s என்னது 84. அப்போ பாய்ஸ் 88ம் கேர்ள்ஸ் 84ம் இருக்கிறாங்க. ஆனால் என்ன கேட்குறாங்க, இதுவும் ரேஷியோவில் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். இதை 4 டேபிளில் பண்ணலாமா. பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 டைம்ஸ் வந்துடும், 22 டைம்ஸ் வரும் 82. அதே மாதிரி 21 டைம்ஸ் வரும். இதுக்கு மேலே நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ இப்போ ப்ரெசண்ட்டில் கேர்ள்ஸ் பாய்ஸ் ரேஷியோ எவ்வளோ அப்படின்னா 22:21. ஓகேயா.